குஞ்சா சாப்பிட என்ன வேணும்? மட்டும் என்ன வேணும்? மட்டும் அப்போ ஓகே, என்னோட குஞ்சுக்காக மஷ்ரூம் பண்ணிடலாமா? சரி வாங்க பார்ப்போம். மஷ்ரூமை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி அலம்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய அழுக்கு அதோட அவுட்டர் ஸ்கின்னில் இருக்கும் இல்லையா? சில பேர் அதோட அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். ஒரு சின்ன டிப் என்னென்னா, கொஞ்சம் அரிசி மாவை போட்டு தண்ணியில் இந்த மஷ்ரூமை வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்களேன், ஒரு கார்ட்டூன் மஷ்ரூம் மாதிரி இருக்குது. இந்த கார்ட்டூனில் எல்லாம் டபுள் டபுளாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அழகாக இருக்குல்ல? இப்போ இதை நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம். யூஸ்வலாக மஷ்ரூம்ஸ் வந்து வெரி குட் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் டி. ஸோ டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சில டைம் நம்ம விட்டமின் டி வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்க குழந்தைகளுக்கு சப்ளிமெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்களோட டயட்டில் நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம்ஸை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஃபார் தேர் ஹெல்த். இங்கே பாருங்களேன், குஞ்சுக்கும் குக்கிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவனும் என் கூட சேர்ந்து குக் பண்ணிகிட்டு இருக்கான். குக் பண்ணுறத விட நல்லா தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் இல்லாட்டி பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்லிக்னால் ஒரு 6 பூண்டு கார்லிக் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமையும் போட்டு அந்த ஆயிலையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இவ்வளோ தாங்க இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. உங்கள் டாட்லர் இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாருன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ஆயில் அண்ட் மஷ்ரூம்லேருந்து வர வாட்டர்லேயே ரொம்ப டேஸ்டியான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆயிரும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டூ ட்ரை இட் அப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாட்லர் ரெசிபிஸ் வேணும்னா அது எனக்கு ஃபாலோ பண்ணுறேங்க.